பிள்ளைக்கு விளையாட பொம்மையெல்லாம் எடுத்து போடுமா. சீக்கிரமா கூட இருந்து எடுத்து கீழே போட்டு விளையாடட்டும். அப்பா விளையாடு, நான் சமைச்சிட்டு வரேன். நீ போமா, நான் பாத்துக்கிறேன் பிள்ளைய. அம்மா திரும்பி யாரோ ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. யாருன்னு போய் பாரு. பிள்ளைங்க விளையாடுன்னு எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து விளையாட மாட்டேயா? அப்ப பாரு, அந்த அக்கா நம்ம அம்மாட்ட போட்டு கொடுக்க போறாங்க. டேய், நான் வீட்டுக்கு போறேன்டா. எங்க அம்மா இதை கேள்விப்பட்டா என்ன அடிப்பாங்கடா ரொம்ப. எங்க அம்மா மட்டும் என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? என்ன தவிச்சு ஓடிடலான்னு பாக்குற? நீயும் சேர்ந்து தானே செஞ்ச எல்லாத்தையும். வா, அந்த அக்காட்ட சாரி கேட்கலாம். யாருப்பா அந்த பாலை தூக்கி வீட்டு கண்ணாடியில் அடிச்சு உடைச்சது? அக்கா, நான் இல்லக்கா, இந்த இவதான்க்கா செஞ்சா. அச்சோ, இந்த அக்கா அம்மா கிட்ட சொன்னாங்கன்னா அம்மா நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்களே. பிசாடிக்கு அழுது ஆக்டிங்க போட்டுற வேண்டியதான். ஆஹா, நம்ம அக்கா ஏதோ பிளான் பண்றாளே. சரி, அவ என்ன செய்யறாளோ அதையே நம்மளும் செஞ்சு தப்பிச்சிடலாம். சாரிக்கா, நான் வேணும்னே செய்யல. இந்த இவன் நடுவுல வந்தானா, அது இவனை தாண்டி இவன் மேல பட்டு உங்க ஜன்னல்ல தெரிச்சிருச்சுக்கா. சாரிக்கா. நம்மளும் அக்கா மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்ட வேண்டியதுதான். சாரிக்கா, எங்களை மன்னிச்சிருங்கக்கா. அம்மா கிட்டக்க மட்டும் சொல்லாதீங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை அடிப்பாங்க. அச்சோ, இந்த பிள்ளைங்களை பார்த்தா பாவமால இருக்கு. சரி, நம்ம உங்களை அனுப்பி விட்டுறலாம். நம்ம அப்பா கிட்டக்க நம்ம பதில் சொல்லிக்கலாம். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ அக்கா. சீக்கிரமா வாடா, வீட்டுக்கு கிளம்பிடலாம். டேய், அந்த பாலை கேளுங்கடா. பால்லாம் தரமாட்டேன். இது இருந்துச்சுன்னா திருப்பி விளையாடுவீங்க. போங்க, வீட்டுக்கு போய் படிங்க. விட்டதே பெரிய விஷயம். வாடா, வீட்டுக்கு போலாம். நான் பால் கொண்டு போயாடி எங்க அம்மா அடிப்பாங்களே. டேய், நான் என் அப்பாட்ட சொல்லி உனக்கு புது பால் வாங்கி தரேன். கிளம்பிட போது இங்க இருந்து, இல்லாட்டி கண்ணாடிக்கு காசு கேட்பாங்க. அக்கா, இந்த பையன்கிட்ட கேட்போமா? இவன்ட்ட யாடி? ஏதோ விவரமே இல்லாத பையன் மாதிரி தெரியறான். இவன்ட்ட கேட்டா எப்படி தெரியும்? பரவாயில்லக்கா, வாங்க போய் கேட்போம். முத தம்பி, என் பேரு வாசுகி. அதுக்கு இப்போ என்ன செய்யணுன்ற? உனக்கு பேர் மாற்றணுமா? அந்த வேலையெல்லாம் இங்கே யாரும் பார்க்கல. கிளம்பு இங்கே இருந்து முத. அது இல்லை தம்பி. அதுதான் இல்லை, நானே சொல்கிறேன். நீ என்ன புதுசாக சொல்கிறது? கிளம்புமா முத இங்கே இருந்து. இப்போ கிளம்ப போறியா இல்லை வாட்ச்மேனை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள சொல்லுவேன். கிளம்புமா. ஆளையும் மண்டையையும் அவங்க தலையில் இருக்க கொண்டையையும் பூவையும் பாரு. கிளம்புமா முத. நான் எட்டி எட்டி அடிப்பேன்டா உன்னை. அது என்ன கேள்வி கேட்கறதுக்குள்ள அது இதுன்ட்டு நீ வாட்டிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுற. பொண்ணுங்கிட்ட இப்படிதான் உங்க வீட்டுல பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? மூஞ்ச பாரு பிள்ளையும் ஆளையும். அக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. நான் தெரியாமல் பேசிட்டேன். இனிமே யார்கிட்டையும் அப்படி பேச மாட்டேன். ஏன் என் பொண்டாட்டிகிட்ட கூட நான் இந்த மாதிரி பேச மாட்டேங்கா. இனிமே யார்கிட்டயாவது திமிருக்கு பேசு. அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடியே வாயை நான் எங்க இருந்தாலும் வந்து உடைப்பேன். போடா டிராகுலா மூஞ்சி. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இவன் விவரமே இல்லாத மாதிரி இருக்கான்ட்டு. இவன்கிட்ட கேட்கணுன்ட்டு இப்போ இது தேவையா? ஏற்கனவே எனக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இருக்கு. இதுல இந்த எறும்பெல்லாம் காதுக்குள்ள போகுது. ஒன்னாலதான் எல்லாமே. வா போலாம். எங்கே இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரியலையே. எங்கே போய் தேடிட்டு அலைவோம். சரி, வண்டியை ஓரம் பண்ணி பாடிட்டு தேடுவோம். கடை கடையாக தேடுவோம். எப்படி தேடி பிடிச்சி கூப்பிட்டு போகணுன்னு தெரியல. பைத்தியம் எப்படி ஆனான்னு தெரியல. வீட்டில் தான் என்னவோ நடந்திருக்கு. அப்படியே தேடுவோம். இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சரி, நம்மளால முடியாது, போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அந்த பிச்சைக்காரன் கையை காலம் உடச்சி உட்கார வச்சிட்டானா ரொம்ப கஷ்டமாயிரும். பாவம், அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தானா இல்லையான்னு கூட தெரில. நானும் 2 நாளாக தேடுறேன். ஒரு பருக்க சாப்பாடு கூட சாப்பிடல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல.
நம்ம அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா அவ கோவப்படுறா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணா அம்மா கோவப்படுது. ஆனா அம்மா அக்கா தங்கச்சிங்க எப்பயுமே குறை தான் சொல்றாங்க அவளை பத்தி. பாப்போம், கடவுள் விட்ட வழி. எப்படியும் என் வாழ்க்கை மாறும் நல்லபடியா, அந்த நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அண்ணனையும் அண்ணியையும் பிரிக்கிறதுக்கு நம்ம கூட இருந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணனால தான் நம்மளுக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தானோ இல்லையோ. சரி போவோம், ஒரு டீயாவது குடிப்போம். தேடுறதுக்காவது உடம்புல தெம்பு வேணும்ல. ஹலோ ஹலோ, என்ன பண்ற நீ? விளக்கமாறு பின்னிட்டு இருக்கேன், வந்து பின்னி தரையா? எதுக்கு கோவமா பேசுற? பின்ன என்ன, அப்பா திட்டுறாரு. என் வீட்டில் கொண்டாந்து விட்டு 4 வருஷம் ஆகுது, கூப்பிட்டுட்டும் போக மாட்டேக்கான், பொருளையும் எதுவும் திருப்பி தர மாட்டேக்கான்னு அவர் அந்த திட்டுறாரு. உன் வீட்டில் கிடக்கிற என் துணியை கூட கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்க. அந்த பிள்ளைக்கு எது தேவைனாலும் அதையும் சரியாக வாங்கி கொடுக்க மாட்டேங்க. எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. அவருக்கு கோவம் வருமா வராதா? நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துருவேன். இந்த வார்த்தையை நான் 4 வருஷமா கேட்குறேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாள். நீ 4 வருஷமா எத்தனை நாள் என்னை ஏமாத்தி இருக்குன்னு நீயே யோசி. மனசாட்சியே இல்லாதவனா இருக்கா? என்ன விடு, பிள்ளைய கூட பார்க்க வர மாட்டேன்ற. இப்படியெல்லாம் பண்ணன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது உனக்கு தெரியுதா? தெரிய மாட்டேக்கா? கேட்குறவங்ககிட்ட என்ன பதில் சொல்லுவோம் நாங்கள்? தலையை குனிஞ்சிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வெளியில் யாருக்கிட்டையும் முகத்தை காமிக்க முடியலை. நான் ஏன் இங்கே இருக்கேன்னு எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்பா வேலை செய்கிற இடத்துல அப்பா கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவருக்கு கேவலம் தானே? நீ பேச்சுலர் மாதிரி பையங்களோட தங்கிட்டு மென்ஸ் ஹாஸ்டலில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆனால் நாங்கள் எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு இருக்கோம். உன் குடும்பம்னு சொல்கிறையே, அப்போ இந்த பிள்ளையும் நானும் யார் குடும்பத்தில் வருவோம்? அதை யோசி. கண்டிப்பா நான் வந்துடுறேன். இப்பயும் செஞ்ச தப்பு புரிய மாட்டேங்குது. வந்துடுறேன் 4 வருஷமா சொல்ற. ஆனா அந்த வந்துடுறேன் எப்போ வருவேன்னு தான் தெரிய மாட்டேங்கி. வெளிநாட்டில் வேலைக்கு போறவங்க கூட வருஷத்துக்கு 2 தடவை வந்துட்டு போயிடுறான். ஆனா நீ உள்ளூர்லயே இருந்துக்கிட்டு மூஞ்ச கூட காமிக்க மாட்டேன்ற. சரி, எனக்கு விடு, இந்த பிள்ளைக்காவது காமிக்கிறியா? நான் வேணா வீடியோ காலில் பார்க்கவா? தயவு செய்து போனை வச்சிரு. நீ அப்படியெல்லாம் ஒன்றும் பிள்ளைய பார்க்க வேணாம். 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் நீ கண்டிப்பாக வந்தே தீரணும். புரியுதா? நான் உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஆனால் நீ செய்கிறது எல்லாம் தப்பு. வந்து தயவு செய்து என்னையும் பிள்ளையும் கூட்டு போய் நீ வச்சு பாரு, அதுதான் நல்லது. ப்ளீஸ், நான் சொல்கிறத இப்போயாவது கேளு. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எப்போனாலும் நமக்கு வரும், நீ கவலைப்படாத. எனக்கு புரியுது, நான் கண்டிப்பா வந்துடுவேன். பாப்பாக்காக வர்றேன், நான் பர்மனண்ட்டாகவே வர்றேன். ப்ளீஸ் எனக்காக அமைதியாக காத்துட்ரு. 4 வருஷமா காத்துட்டு இருக்கேன். இந்த 1 மாசம் காத்துட்டு இருக்க மாட்டேன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல நாமத்தை போடுறியா இல்ல நல்லா வாழ வைக்கிறியான்னு? சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். பாய். வேலைக்கு போகணும், வேலைக்கு லேட் ஆச்சு.